ஹாய் மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் தான். ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது. நிறையா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க, என்னடா சைக்காட்ரிஸ்ட் ஆக போறியா, எல்லாரோட கஷ்டத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் பிகமிங் அ சைக்காட்ரிஸ்ட். எனக்கு என்னென்னா, ஒருத்தவங்களை லிசன் பண்ணுறதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னால் சொல்ல முடியாத விஷயங்கள் மேபி உங்கள் கூட ரிலேட் ஆகிற விஷயங்கள்னு ஒன்று நான் யோசித்தேன். அது நான் சொல்கிறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிலேட் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டு தான், ஆனால் அப்படின்ற இந்த வார்த்தையை எல்லோரும் கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் ஒரு டைமாச்சும் கேட்டிருப்போம். கரெக்டு தான், ஆனால் நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவோம், மச்சான் நீ பண்ணுறது சரியில்லை, இது வந்து தப்பாக இருக்குடா, இது நீ கண்டிப்பாக இது பண்ணினா ஹர்ட் ஆக. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துப்போமே, அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருப்பான். மச்சான் எனக்கு இது சரியாக படல, இந்த போகிற டைரக்ஷன் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான் மச்சான், இருந்தாலும் ஆனால் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கும் தெரியும் அது தப்பாக தான் எண்ட் ஆகும். நம்ம நேராக போய் அவன்கிட்ட சொல்கிறோம், இது தெரியும், அவனுக்கும் தெரியும். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம கேட்டோமா, கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி வீட்லேயும் நம்ம எடுத்துப்போமே, இது சொல்லுவோம், அம்மா இது சரியில்லைம்மா, இது சரியில்லைப்பா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது, அவ்வளோ தெரியுமோ உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம ஆப்வியஸாக ஜட்ஜ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ அப்படி நிறையா ஜட்ஜ் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நமக்கு வந்து எதுக்கு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி இது கூட நமக்கு அவ்வளோ பெருசாக ஹர்ட் ஆகாது. எல்லாத்தையும் சொல்லிடுவோம், அவங்க வந்து நம்மளை கேட்கவும் மாட்டாங்க. கரெக்டு தான் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு கொஞ்ச நாள்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துலையோ அவங்களுக்கு அது ரிலேட் ஆகும்போது, அன்றைக்கே நீ சொன்னடா கரெக்டு தான், ஆனால் அதை கேட்டிருக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கும் அந்த கரெக்டு தான் ஆனால் வந்திருக்கும். ஏன் இது நடக்குது? கண்டிப்பாக இது என் லைஃப்பில் மட்டும் நடந்திருக்காது, உங்கள் லைஃப்லேயும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்குன்னா நீங்கள் யார்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அவங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்றது நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு டாபிக் இருக்குது ரிலேட்டடாக பேசணும் அப்படின்னா எனக்கு ஒரு 1 வேர்ட் மாதிரி சொல்லுங்கள். ஸோ அதில் எனக்கு ஏதாச்சும் ஸ்டோரி இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் எதாவது பேசணும், உங்களுக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆப்வியஸாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஐ எம் சரவணா அண்ட் இந்த சேனல் நேம் நான் இருக்கேன். ஸோ ஐ வில் ஆல்வேஸ் பி தேர். ஏதோ ஒன்று பேசணும், ஏதோ ஒன்று ஷேர் பண்ணணும் அப்படின்னா ஐ வில் பி தேர். ஸோ நீங்களும் உங்கள் லைஃப்பில் நடந்த சுச்சுவேஷன்ஸை பேசணும் அப்படின்னா யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு டாக். ஜஸ்ட் எனக்கு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் பாக்ஸுக்கு மட்டும் நீங்கள் உங்களோட அவைலபிள் டைமோ இல்லை உங்களோட இதுவோ சொல்லுங்கள். வி கேன் பி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அது பிரச்சனை இல்லை. வி கேன் கெட் டு நோ ஈச் அதர். இல்லை நீங்கள் அனானிமிட்டி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தனியாகவே அனானிமஸாக சொல்லலாம். ஸோ என் லைஃப்பில் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி நான் பேசுகிறேன். உங்களுக்கு பேசணுன்னாலும் நம்ம 2 பேரும் டிஸ்கார்ட்லேயோ இல்லை கூகுள் மீட்லேயோ கனெக்ட் பண்ணி பேசலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக சொல்லலாம். இன்னொரு விஷயம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், நான் இந்த மாதிரி ஃபீட்பேக்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது ஆப்வியஸாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்குறாங்க. வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் இருக்கும்போது பார்ப்பாங்க. அவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, வாட்ஸ்அப்பில் நேராக வந்து அந்த வீடியோவை பார்த்துட்டு மச்சான் நல்லா இருக்குது, மச்சான் இது சரியில்லை, மச்சான் இதை மாற்று அப்படி சொல்கிறாங்க. இதை இந்த வாட்ஸ்அப்பில் சொல்லாமல் ஃபேஸ்புக்கில் அங்கே யூடியூப்பில் இருக்கும் போதே நம்ம கீழே சொன்னோம் அப்படின்னா இதே சிமிலர் கன்சர்ன்ஸ் நிறையா பேருக்கு இருக்கும். இவன் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ நிறையா பேருக்கு ரீச் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை என் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லாமல் அந்த வீடியோ கீழேயே கமெண்ட்டாக போட்டிங்கன்னா பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் கரெக்டு தான் ஆனால் அப்படின்ற சுச்சுவேஷன் நடந்துருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர். பாய்.